ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். 16 தொகுதிகளில் இடைத்தேர்தல். 5 வருட ஆட்சிக்கு தாவேகா கணக்கு. சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல்வர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைத்துள்ளது. திருச்சி கிழக்கு, சென்னை பெரம்பூர் தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் திருச்சி கிழக்கு MLA பதவியை ராஜினாமா செய்தார். சபாநாயகராக தாவேகாவைச் சேர்ந்த பிரபாகர் பொறுப்பேற்றார். இதனால் சட்டசபையில் தாவேகா MLA-க்களின் பலம் 106ஆக குறைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதிமுக MLA-க்கள் 4 பேர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். மேலும் அதிமுகவைச் சேர்ந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும் MLA பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் 7 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடப்பது உறுதியாகியுள்ளது. இன்னும் வட மாவட்டங்களைச் சேர்ந்த 4 அதிமுக MLA-க்களை ராஜினாமா செய்ய வைத்து 12 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தாவேகா தலைமை வியூகம் வகுத்து வருகிறது. அது மட்டுமின்றி திமுகவில் அதிருப்தியில் உள்ள 4 MLA-க்களை இழுக்கவும் காய் நகர்த்தப்படுகிறது. அவர்களை ராஜினாமா செய்ய வைக்கவும் ரகசிய பேச்சு நடத்தி வருகிறது. அவ்வாறு நடந்தால் 16 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தும் நிலை ஏற்படும். அதாவது 12 அல்லது 16 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தால் அதில் தாவேகா முழுமையாக வெற்றி பெறும். கூட்டணி கட்சிகளின் ஆதரவின்றி 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி நடக்கும் என முதல்வர் விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் கூறியுள்ளதாக தெரிகிறது. மாணிக்கம் தாகூர் நியமனத்தால் காங்கிரஸ் கட்சிக்குள் வெடித்த மோதல். தமிழக காங்கிரஸ் தலைவராக விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்பட்டுள்ளார். பதவியேற்பு விழா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்று நடந்தது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், அவரது மகன் கார்த்தி ஆகியோர் பங்கேற்கவில்லை. மாணிக்கம் தாகூர் நியமனத்தை விரும்பாததால் அவர்கள் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே தமிழக காங்கிரஸ் தலைவராக கார்த்தி நியமிக்கப்படாததை கண்டித்து அக்கட்சியின் விவசாய அணியின் மாநில பொதுச் செயலர் ராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்து மாணிக்கம் தாகூர் பேசியதாவது: கட்சி வலிமை பெற அனைத்து தலைவர்களின் ஆதரவும் தேவை. அனைவரும் ஈகோவை விடுத்து ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும். முதல்வர் விஜய்க்கு 35% ஆதரவு என்றால் ராகுலுக்கு 60% ஆதரவு உள்ளது. முதல்வர் விஜயை நம்பி தாவேக வென்றது போல ராகுலை நம்பி காங்கிரஸை வெற்றி பெற வைக்க வேண்டும். இனி MLA, MP, கவுன்சிலர்கள் போன்ற பதவிகளை பெற பணம் தேவையில்லை. உழைப்பவர்களுக்கு பதவி கிடைக்கும். ராகுல் பிரதமராகும் போது தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து, காவிரி நீர் பிரச்சினைக்கு தீர்வு, மேகதாது அணை கட்ட தடை, மீனவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு, தமிழகத்திற்கு நிதி பகிர்வு ஆகிய 5 அம்ச திட்டங்கள் நிறைவேற்றப்படும். உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி தொடரும் என பேசினார். அண்ணாமலையுடன் சென்ற நிர்வாகிகள் யார் யார்? விவரம் சேகரித்த நிர்மலா. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை சட்டசபை தேர்தலுக்கு பின் அக்கட்சியில் இருந்து விலகி வி தி லீடர் என்ற புதிய அமைப்பை தொடங்கினார். இதைத் தொடர்ந்து மாநில மற்றும் மாவட்ட பாரதிய ஜனதா நிர்வாகிகள் அண்ணாமலையுடன் கைகோர்த்தனர். குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா துணைத் தலைவர் கரு நாகராஜன், மாநில செயலர் சுமதி வெங்கடேசன், கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் வசந்தராஜன் உட்பட பல நிர்வாகிகள் பாரதிய ஜனதாவில் இருந்து விலகி அண்ணாமலை அமைப்பில் இணைந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்னை வந்தார். அப்போது தமிழக அரசியல் சூழல் குறித்து மாநில நிர்வாகிகளிடம் ஆலோசித்தார். அதன் பின் மாநில நிர்வாகிகளை தனித்தனியே சந்தித்தார். அப்போது அண்ணாமலை பற்றி நாம் பேச வேண்டாம், ஆனால் அவர் தனி அமைப்பு தொடங்கியதும் பாரதிய ஜனதாவில் பல ஆண்டுகளாக பயணித்த நிர்வாகிகள் சென்றது ஏன், யார் யார் சென்றனர் என்ற விவரங்களை கேட்டுள்ளார். அப்போது மாநில நிர்வாகிகள் பலர் அண்ணாமலையின் செயல்பாடுகள் பிடித்ததால் அவர் அமைப்பில் இணைந்துள்ளனர். சிலர் கட்சி தலைமை, மாவட்ட தலைமை மீதான அதிருப்தியால் அவருடன் சென்றுள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் மாநில நிர்வாகிகள் பலர் தங்களின் கோரிக்கைகளையும் கட்சியில் தங்களுக்கு நிகழும் இடர்பாடுகள் குறித்தும் அவரிடம் விவரித்து உள்ளனர். இந்த விவரங்களை பாரதிய ஜனதா தலைமையிடம் நிர்மலா கூறுவார் என்றும், விரைவில் தமிழக பாரதிய ஜனதாவில் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் தமிழக பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறுபான்மை ஓட்டுகள் இனி டவுட். இந்துக்களை நோக்கி வரும் திமுக. திராவிடர் கழகத்திலிருந்து உருவான திமுக இந்து மத எதிர்ப்பு அரசியலை பின்பற்றி வருகிறது. அதன் மூலம் சிறுபான்மையினர் ஓட்டுகளை மொத்தமாக அள்ளி வந்தது.
கடந்த 1999 லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது சிறுபான்மையினர் ஓட்டுகளில் ஒரு பகுதியை இழந்தாலும் பெரும் சேதாரத்தை திமுக சந்திக்கவில்லை. ஆனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேக ஆட்சி அமைத்ததோடு தமிழக அரசியலையே தலைகீழாக மாற்றியுள்ளது. திமுக கூட்டணியில் வென்ற காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேக பக்கம் சென்றுவிட்டன. கடந்த 60 ஆண்டுகளாக நெருக்கமாக இருந்த முஸ்லிம் லீக் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது அக்கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்த முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன், தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கச் சொல்லி முஸ்லிம் சமூகத்திலிருந்து எங்களுக்கு பெரும் அழுத்தம் வந்தது. முதல்வர் விஜய்க்கான முஸ்லிம்களின் ஆதரவு குரல் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்றார். இதனால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவுக்கு இனி கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வரும் சட்டசபை இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் 2029 லோக்சபா தேர்தலை எதிர்கொள்வதில் பெரும் நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே இதுகுறித்து திமுக தலைவர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஆகியோர் முக்கிய நிர்வாகிகளுடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து திமுக தரப்பில் கூறியதாவது: கிறிஸ்துவர் ஓட்டுகளில் 80%, முஸ்லிம் ஓட்டுகளில் 50% இழந்ததால்தான் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை திமுகவுக்கு ஏற்பட்டது. கட்சிக்கு தோல்வி என்பது புதிதல்ல. ஆனால் திமுகவின் அடிப்படை ஓட்டு வங்கியான சிறுபான்மையினர், பட்டியலின மக்களின் ஓட்டுகளை இழப்பது இதுவே முதல் முறை. சிறுபான்மையினர் தற்போது விஜயை முழுமையாக நம்புகின்றனர். எந்த சூழலிலும் திமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாத காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், தாவேக அரசே சிறுபான்மையினருக்கான அரசு, அதை காப்பாற்ற வேண்டும் என்கிறார். அதேபோல திமுகவுக்கு எதிராக காதர் மொஹிதீன் பேசுவார் என்பதை ஸ்டாலின் கனவிலும் நினைக்கவில்லை. சிறுபான்மையினர் ஓட்டுகள் தாவேகவுக்கு மாறிய நிலையில் இந்து மத எதிர்ப்பு அரசியலை தொடர்வது அண்ணாமலைக்கு சாதகமாகிவிடும். எனவே இந்து மத எதிர்ப்பு அரசியலை கைவிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா போல மென்மையான போக்கை கையில் எடுக்கலாமா என்பது குறித்து திமுக தலைமை ஆலோசித்து வருகிறது. இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பின் திமுகவின் போக்கில் பெரும் மாற்றம் வரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ்களுக்கு அடுத்து டயருக்கும் சிக்கல், டெண்டரை ரத்து செய்தது தாவேக அரசு. தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக தினமும் 20,508 பஸ்கள் இயக்கப்படுகின்றன. டயர், கியர்பாக்ஸ் உள்ளிட்ட உதிரி பாகங்கள் 6 மாதங்களுக்கு ஒருமுறை கொள்முதல் செய்யப்பட்டு வந்தன. இதில் டயர்கள் மட்டும் மாதந்தோறும் 8,000 வரை தேவைப்படுகின்றன. எனவே 6 மாதங்களுக்கு ஒருமுறை 60,000 டயர்கள் வாங்க கடந்த மார்ச் மாதத்தில் டெண்டர் வெளியிடப்பட்டது. அந்த டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்துள்ளது. எனவே அரசு போக்குவரத்து கழகங்களுக்கான 500 புதிய பஸ்கள், மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு 300 ஏசி மினி பஸ்கள் வாங்குவதற்கான டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது: பஸ்களை தடையின்றி இயக்க போக்குவரத்து துறையில் போதிய அளவில் டயர்கள் இருக்கின்றன. அடுத்த சில மாதத்தில் புதிய டெண்டர் வெளியிட்டு கூடுதல் தரத்துடன் கூடிய டயர்கள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். பால் சப்ளை குறைப்பா? ஆவின் விளக்கம். சென்னையில் ஆவின் பால் சப்ளை குறைக்கப்பட்டதாக தகவல் பரவியது. அரசியல் தலைவர்கள் பலரும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்தனர். இது தொடர்பாக ஆவின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை மெட்ரோ பகுதியில் பால் சப்ளையை குறைத்துள்ளதாகவும், சில குறிப்பிட்ட வகை பால் விநியோகம் குறைக்கப்பட்டதாகவும் ஒரு சில குறிப்பிட்ட மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. சென்னை மெட்ரோ பகுதியில் அனைத்து வகையான பாக்கெட் பால்களை ஆவின் விற்பனை செய்து வருகிறது. இந்த அறிக்கைகள் உண்மைகளுக்கு முரணானவை. ஒரு நாளைக்கு தோராயமாக 14.50 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு ஆவின் வழங்கி வருகிறது. சென்ற ஆண்டு ஜூனில் ஒரு நாளைக்கு 14.46 லட்சம் லிட்டர் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு ஜூனில் 14.8 லட்சம் லிட்டர் விநியோகம் செய்யப்பட்டது. எந்த ஒரு வகையான பால் விற்பனையும் குறைக்கப்படவில்லை. நுகர்வோருக்கு தடையின்றி பால் கிடைப்பதை உறுதி செய்வதில் ஆவின் நிறுவனம் தொடர்ந்து உறுதியுடன் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் ரீல்ஸ் எடுத்தால் நடவடிக்கை பாயும், சுகாதாரத்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் கடந்த ஞாயிறன்று நடந்தது. சில மருத்துவமனைகளில் தாவேகாவினர் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுப்பது போல் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருந்தனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள், நர்சுகள், மருத்துவ பணியாளர்களின் அனுமதியின்றி வீடியோ, புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இருந்தும் சிலர் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. அத்தகைய வீடியோக்களை சமூக வலைதளங்களில் இருந்து அவர்களாகவே நீக்க வேண்டும். மருத்துவமனைகளில் நோயாளிகளின் தனி மனித உரிமைக்கு இடையூறு செய்வது சட்டப்படி குற்றமாகும்.
வருங்காலங்களில் இதுபோன்ற ரீல்ஸ் எடுப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர்.